ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மௌனி சினி அப்டேட்ஸ். இந்த வீடியோவில் எக்ஸ்க்ளூசிவான அப்டேட் பார்க்கலாம். கனா சீரியலில் அன்பரசி அப்படிங்கிற ஒரு கேரக்டர் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா, ஆக்ட்ரஸ் தர்ஷனா. அவங்க சீரியல் விட்டு விலகியிருக்காங்க. ஏன் விலகியிருக்காங்க, ஸோ அவங்களுக்கு பதிலாக யார் வரப்போகிறா அப்படிங்கிறது இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். ஸோ இந்த சீரியலில் பார்த்தீங்கன்னா அன்பரசி அப்படிங்கிற ஒரு கேரக்டர் ரொம்பவே சூப்பராக ஆக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க ஆக்ட்ரஸ் தர்ஷனா. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மேரேஜ் ஆக போகிற காரணத்தினால அவங்க வந்து சீரியல் விட்டு விலகியிருக்காங்க. அவங்க சீரியல் இந்தமாதிரி குவிட் பண்ணிட்டாங்க. லாஸ்ட் டே ஷூட்டிங் அப்போ எடுத்த சில ஃபோட்டோஸுமே அவங்க ஷேர் பண்ணியிருந்தாங்க. இவங்க யாரை மேரேஜ் பண்ணிக்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அபிஷேக் அப்படிங்கிற ஒருத்தவங்க தான் மேரேஜ் பண்ணிக்க போறாங்க. இப்போ நீங்க போட்டோல பார்த்துட்டு இருக்கீங்களா, அவர் தான் வந்து அவங்க மேரேஜ் பண்ணிக்க போறாங்க. அவர் வந்து ஒரு டாக்டர். கூடிய சீக்கிரமே உங்களுக்கு மேரேஜ் ஆக போகுது. அதனால வந்து அந்த சீரியல் விட்டுமே குவிட் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு நம்மளோட பெஸ்ட் விஷயம் தெரிவிச்சிடலாம். இப்போதான் வந்து மேரேஜ்க்காக சீரியல் விட்டு குவிட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த நிலைமையில பார்த்தீங்கன்னா அவங்க ரீசெண்டாக ஒரு ஃபோட்டோ ஷேர் பண்ணி நியூ லுக் அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க. மூக்கு குத்திருக்காங்க. ஸோ அதனால தான் வந்து நியூ லுக் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ என்னவா இருக்கும், மேபி வேற ஒரு சீரியலாக இருப்பாங்களா? கண்டிப்பாக அதுக்கு இருக்க பாசிபிள் கிடையாது. ஏன்னா அவங்க மேரேஜ்க்காக தான் இந்த சீரியல் வந்து குவிட் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கிறப்ப வேற ஒரு சீரியல் கமிட் ஆயிருக்க மாட்டாங்க. மேபி கல்யாணத்துக்காக ஒரு சில வந்து முக்கு குத்திக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஒரு சில வீட்டில் ட்ரெடிஷனலாக இருக்கும். ஸோ அதனால மேபி அவங்க குத்திருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட் இருக்கு. ஸோ அதை வெயிட் பண்ணி பார்ப்போம். கனா சீரியல்ல அன்பரசி கேரக்டரை தர்ஷனாவை ரீப்ளேஸ் பண்ணி யார் பண்ண போறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்ட்ரஸ் டோனிஷா. இவங்க ஆல்ரெடி தெலுங்கு, மலையாளம் அண்ட் தமிழ் 3 லாங்குவேஜ்லுமே பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தெலுங்குல தான் வந்து இன்ட்ரடியூஸ் ஆயிருக்காங்க. உங்களோட டெபியூட் சீரியல் பார்த்தீங்கன்னா தெலுங்குல தான் போயிருக்கு. ஜி தெலுங்குல ஹிட்லர் காரி பெல்லம் அப்படிங்கிற ஒரு சீரியல் தான் அவங்களோட ஃபர்ஸ்ட் சீரியல். அதுக்கப்புறம் மலையாளத்தில் ஏஷியாநெட்ல போன பழுங்கு அப்படிங்கிற ஒரு சீரியலும் பண்ணியிருக்காங்க. தமிழ்ல கலர்ஸ் சேனல்ல டெலிகாஸ்ட் ஆன உள்ளத்தை அளித்தா அப்படிங்கிற ஒரு சீரியல்ல காவியா அப்படிங்கிற ஒரு கேரக்டருமே அவங்க பண்ணியிருக்காங்க. அதான் இனிமேல் நியூ அன்பரசியாக வந்து நடிக்க போகிறாங்க நம்ம கனா சீரியல். பட் இது வந்து ஆனால் அஃபிஷியலாக நம்ம கன்ஃபர்மேஷன் வரல. ஒரு ட்ரஸ்டட் சோர்ஸ் மூலியமாக கிடைச்ச ஒரு அப்டேட் தான். ஸோ அது வந்து ஒரு அன்அஃபிஷியல் மாதிரி தான் நீங்கள் எடுத்துக்கணும். ஸோ அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன் வர வரைக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான ஷூட்மே ஸ்டார்ட் ஆயிடுச்சு, இந்த மந்த்க்கான ஷூட்டிங். ஸோ நேற்று எபிசோட்லேயே அன்பரசி வந்து மிஸ் ஆகிற மாதிரியுமே காமிச்சிருக்காங்க. கூடிய சீக்கிரமே உங்களோட என்ட்ரியுமே இருக்க போகுது. இந்த ரீப்ளேஸ்மெண்ட் பற்றி நீங்கள் நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க. ஸோ ஆக்ட்ரஸ் தர்ஷனாவோட நியூ லுக்குக்கான காரணம் என்னவா இருக்கும் கெஸ் பண்ணுறீங்க, அதையும் சொல்லுங்க. பை பை.